காவிரி ஆறு உற்பத்தியாகும் தலைக்காவிரியில் இருந்து கடலில் கலக்கும் இடமான பூம்புகார் வரை சோழர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது என்றால் சோழ நாடு எந்த அளவிற்கு வளம் மிக்கதாக இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கிபி 1004 ஆண்டு மேலை கங்கர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் மாமன்னன் ராஜராஜ சோழன் அந்த நாட்டின் மீது படையெடுத்து தலக்காட்டை கைப்பற்றினார். பின்னர் அது ராஜராஜபுரா என்று அழைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இருந்து ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஹொய்சாள மன்னன் விஷ்ணுவர்தன அதை கைப்பற்றினார். இவருக்கு பின் கிபி 1141 ஆட்சிக்கு வந்தவர்தான் முதலாம் நரசிம்மா. கிபி 1141 காவிரி நதியின் குறுக்கே அணையை கட்டி தமிழ்நாட்டுக்கு நீர் வராமல் தடுத்தார். இதனால் வெகுண்ட 2ஆம் ராஜராஜ சோழன் மைசூர் மீது படையெடுத்து அந்த அணையை உடைத்து காவிரியை விடுவித்தார்.